பணிவான வணக்கங்கள். ஒரு நாளுக்கு பருவம் உண்டு. காலை, பிற்பகல், மாலை, இரவு, நள்ளிரவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுபோலவே ஒரு மனிதனின் வாழ்விலும் பருவங்கள் உண்டு. குழந்தை பருவம், இளமை பருவம், திருமண பருவம், நடுத்தர பருவம், வயோதிக பருவம்னு மனிதனுடைய வாழ்க்கையோட நிலைகளையும் இப்படி 5 விதமா பிரிப்பாங்க. இதுல எல்லா பருவமுமே நல்ல பருவம் தான் என்றாலும் இனிமையான பருவம் அப்படின்னு நாம எந்த பருவத்தை சொல்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா திருமண பருவம் தான். குழந்தை பருவமும் இளமை பருவமும் பின் மட்டும் அரும்பு மாதிரி, நடுத்தர பருவமும் வயோதிக பருவமும் காய் கனி மாதிரி. இதுல நடுப்புற இருக்கிற இந்த திருமண பருவம் மலர்ந்த மனம் வீசக்கூடிய பருவம். அதனாலதான் இதற்கு திருமண பருவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனம் வீசினாதான், உரிய காலத்துல மனம் வீசும் போதுதான் அது காயாகவும் அது போல வாழ்க்கையில தாயாகவும் தயாரா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையா இருக்கும் போது பயம் இருக்கும், இளமையா இருக்கும் போது பயமும் இருக்கும், கொஞ்சம் பேரமையும் இருக்கும், அறிவு தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும். ஆனா திருமண பருவம் தான் எதையும் துணிவோட எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். அதனாலதான் தகுந்த பருவம் வந்ததும் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பருவம் அப்படின்னு சொன்னாலே அது திருமண பருவத்தை தான் குறிக்கும். காலமா கவிஞர்கள் பருவம்னு சொன்னது அந்த திருமண பருவத்தை பத்தி தான். அதை பாடாத கவிஞர்களே இல்லைன்னு சொல்லலாம். பருவம் எனது பாடு, பருவமே புதிய ராகம் பாடு, பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, பருவத்தில் கொஞ்சம் பழக்கத்தில் கொஞ்சம், இப்படி பருவம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமண பருவத்தை தான் எல்லா கவிஞர்களும் புகழ்ந்து வைக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் தீர்மானிப்பது அந்த பருவம்தான். இளமைக்கும் முதுமைக்கும் வழிகாட்டியாக இருந்து இருவரையும் பாலமாக இணைக்கின்ற இந்த திருமண பருவம்தான் பருவங்களிலே இனிமையானது, செழுமையானது, வளமையானது, என்றென்றும் நினைத்து பார்க்க பார்க்க இனிமையை தரக்கூடியது. நன்றி, வணக்கம்.